வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாலா கன் ஆலன் எழுதின டேக்கிங் அ விசிட்டர் டு see the ruins இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு நரேட்டிவ் போயம். நரேட்டிவ்னால் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதப்பட்ட ஒரு போம். இதில் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த கவிதையில் பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, ஒரு ஹெரிட்டேஜ், அதுக்கப்புறம் நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரெடிஷன்ஸு இன்னும் மக்கள் விடாமல் எப்படி கடைப்பிடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காரு. என்னென்னா ஒரு விசிட்டர் நியூ மெக்சிகோவுக்கு வராரு. சாதாரணமாகவே நியூ மெக்சிகோவுக்கு ஏன் வருவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் அமெரிக்கன் ரூயின்ஸ், அதாவது பாழடைஞ்சு போயிருந்தாலும் பழமையாக நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கிற நினைவு சின்னங்களை பார்க்க வருவாங்க. அதாவது சீக்ரெட் கேவ்ஸு, அப்புறம் ஏன்ஷியன்ட் பியூப்ளாஸ்ன்ற இடம், அப்புறம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுடைய நினைவிடங்கள்லாம் நிறைய அப்படி இருக்கும். நினைவுபடுத்துகிற மாதிரி சில விஷயங்களை அவங்க இன்னும் பாதுகாத்துன்னு வராங்க. இப்போ இந்த நரேட்டருக்கு தெரியும் இவர் எதை பார்க்க வந்திருக்காருன்னு. ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே அது மாதிரி தான் வருவாங்க. அதனால் அவர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, வரீங்களா, நான் உங்களை இந்த மாதிரி இந்தியன் ரூயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், சீக்ரெட் லேண்ட்ஸை காட்டுறேன், கோஸ்ட்லி ப்ரெசன்ஸ்னால் இப்போ யாருமே அங்கே இல்லை, ஆனால் இவங்களோட நம்பிக்கை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஆத்மா ஒன்று அங்கேயே தான் இருக்குன்னு, அந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன்னொன்னே நரேட்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அந்த விசிட்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா அவர் எதிர்பார்த்துட்டு அந்த வரலாறு சின்னங்களெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர் இந்த நரேட்டரோட வராரு. நரேட்டர் அவர் அழைச்சின்னு போகிறாரு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் எல்லாம் காட்ட போல் நல்ல மாடர்னாக இருக்கிற ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சின்னு போகிறாரு. அவங்க ஒரு பாண்டெல்லாம் தாண்டி போகிறாங்க. அப்புறம் கீழேருந்தே பெர்மிஷன் கேட்குறாங்க, நாங்கள் வரலாமா அப்படின்னு. இவங்க முகத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சரி நீங்கள் வரலான்ற பதில் வந்துட்டு அப்புறம் தான் ஒரு லிஃப்ட் எலிவேட்டரில் ஏறுறாங்க. அங்கே மேலே போனோன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி பார்த்தா அந்த நரேட்டரோட அம்மாவும் அவங்களோட பாட்டியும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் காமிச்சு தான் அவர் சொல்கிறாரு, இவங்க தான் ஓல்டு இண்டியன் ரூயின்ஸ்னு விசிட்டருக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. என்னடா அது 2 வயசான பெண்களை காமிச்சு இப்படி சொல்கிறாரேன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் புரியுது, இவங்க பழமையான எல்லா விஷயங்களும் இந்த பாரம்பரியத்தையும் இன்னும் கடைப்பிடிச்சின்னு வர இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் அமெரிக்கன்ஸுன்றது அது தெரிஞ்ச உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. அந்த பெண்களும் பார்த்தோன்னா அவங்களுக்கும் புரிஞ்சிடுது என்ன நடந்ததுன்னு, அவங்களும் சிரிக்கிறாங்க. இது மாதிரி தான் அந்த இடம் முடியுது. ஆனால் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆதி காலத்தில் அவங்க பெண்களை அவங்கள எப்படி பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஒரு குகையிலையோ இல்லை ஏதோ ஒரு இதில் அவங்கள எவ்வளோ பாதுகாப்பாக ப்ரொடெக்டடாக, சேஃபாக, செக்யூர்டாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போது இவங்க 2 பேரும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க வச்சுருந்த அந்த பாரம்பரியம், அந்த கல்ச்சர்லாம் இன்னும் இவங்க கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்கன்றது நமக்கு சொல்கிறாங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சிடுதுன்னா, ஹெரிட்டேஜ்ன்றது ஒன்று கடந்த காலத்தில் இருந்தது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அது நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கும் கடைப்பிடிச்சின்னு தான் இருக்காங்க. ஆனால் என்னென்னா நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வேர்களை அவங்க மறந்துடல, விட்டுடலை அப்படின்றது தான் இந்த கவிதையில் அவர் சொல்கிறாரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். He is still telling about the time he came west and was visiting me. அதாவது அந்த விசிட்டர் இன்னமும் எல்லார்கிட்டேயும் என்னை பார்த்ததும் அன்னைக்கு நடந்ததையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. I knew he wanted to see some of the things everybody sees when they are in the wilds of New Mexico. எனக்கு முதலே தெரியும். ஏன்னா நியூ மெக்சிகோ வரவங்களுக்குலாம் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களோ அதுதான் இவரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருன்றது எனக்கு தெரியும். So when we had our morning coffee after he had arrived, I said, would you like to go see some old Indian ruins? அதனால் மார்னிங் நாங்கள் காஃபி குடிச்சிட்ட அப்புறம் நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன பழைய அந்த இந்திய நினைவிடங்களெல்லாம் பார்க்குறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டேன். இஸ் ஐஸ் பிரைட்டன்ட் வித் எக்ஸைட்மெண்ட். உடனே அவர் கண்ணெல்லாம் அப்படியே மலர்ந்துடுச்சு. He was thinking no doubt of places like the ones he had known where he came from. அவரும் இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர் தான். அதனால அவரோட மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு புரிஞ்சுது. நம்ம நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் அவர் நினச்சிருக்காரு. சீக்ரெட் கேவ்ஸ் ஃபில்ட் வித் ஃபால்ஸ் ஃபேஸ் மாஸ்க்ஸ், ruins long abandoned, built secure into the secret lands. அவர் என்ன பார்க்கணும்னு நினச்சிருப்பார், அந்த புனிதமான குகையெல்லாம் இன்னமும் அதில் அந்த ஃபால்ஸ் ஃபேஸ் மார்க்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் பாழடைஞ்சி
அந்த வந்து விட்டுட்டு போன அந்த இடங்கள்லாம் வந்து இன்னமும் வந்து புனித இடங்களாக பராமரிக்கப்படுது. All of Pueblos once homes to vanished people, but people still by their ghost, connected still with the bone old land. இல்லைன்னா பியூப்ளோஸ் அவர் நினச்சிருக்கலாம், ஏன்னா அங்கே இப்போ மக்கள்லாம் இல்லை, எல்லாரும் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களோடைய ஆத்மா இன்னும் இருக்குது, கோஸ்ட் இன்னும் இருக்குது. அது வந்து அந்த பழைய நிலத்தோடைய ஒரு கனெக்ஷனோடையே இன்னும் அந்த இடம் இருக்குது. ஷுவர் ஹி செட், கண்டிப்பாக நான் அதை தான் பார்க்க வந்திருக்கேன். ஷுவர் ஐ வுட் லைக் தட் அ லாட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கம் ஆன் ஐ செட், நான் உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி காட் இன் டு மை கார், என்னோடய காரில் ஏறிக்கிட்டு drove a few blocks east towards the towering peaks of the Sandias. கொஞ்சம் தூரம் தான், அப்படி வந்தோடனே சாண்டியாஸ்னு ஒரு இடத்துக்கு அவங்க வராங்க. We stopped at a tall high security apartment building made of stone, went up walked past the pond and pressed the buzzer. நாங்கள் வந்தது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பயங்கர செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு பாண்டை தாண்டி போயிட்டு ஒரு பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணோம். தே ஆன்சர்ட் அண்ட் வி வெண்ட் இன். அங்கே இருந்தவங்க எங்களுக்கு பதில் சொன்னாங்க. இங்கே தேன்றது யாருன்றது நமக்கு பின்னாடி தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போனோம். பாஸ் த எம்டி பூல் ரூம், பாஸ் த எம்டி பார்ட்டி ரூம், அப் 5 flights இந்த எலிவேட்டர், டவுன் த abandoned ஹால். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பூல் ரூமை தாண்டி போனோம், ஒரு பார்ட்டி ரூமை தாண்டி போனோம், அப்புறம் ஒரு எலிவேட்டரில் நுழைஞ்சி 5 மாடி மேலே ஏறிட்டு அப்புறம் வந்து ஒரு ஹாலுக்குள்ளே நுழைஞ்சோம். ஜோ ஐ செட், இப்போ நமக்கு தெரியுது விசிட்டரோட பேர் வந்து ஜோனு. வென் வி ஹேட் காட் இன்சைட் த சிக் அப்பார்ட்மெண்ட், அங்கே ஒரு மாடர்னாக நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்குள்ளே போனோடனே ஜோ நான் சொன்னேன், ஐ வுட் லைக் யூ டு மீட் த ஓல்ட் இண்டியன் ரூயின்ஸ் ஐ ப்ராமிஸ்ட். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஓல்ட் இண்டியன் ரூயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன்னு, அவங்கள மீட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். மை மதர் மிஸ்ஸஸ் ஃப்ரான்சிஸ் அண்ட் மை கிராண்ட் மதர் மிஸ்ஸஸ் காத்லிப். நான் வந்து என்னோடய அம்மா, என்னோடய பாட்டி 2 பேரையும் அவருக்கு அறிமுகப்படுத்தினேன். இஸ் ஐஸ் grew large and then he laughed looking shocked at the 2 women he had just met. அவர் கண்ணெல்லாம் விரிஞ்சிட்டு அப்படியே புரியாமல் அதிர்ச்சியில் இருந்த மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் அது ஒரு நொடி தான், அதுக்கப்புறம் அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சைலண்ட் ஃபார் அ செகண்ட் தே லாஃப் டூ. இந்த பெண்களும் வந்து ஒரு நாடி அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு என்ன நடந்ததுன்னு, அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. And he is still telling the tale of the old Indian ruins he visited in New Mexico. அன்னிலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் எல்லார்கிட்டையுமே வந்து அன்னைக்கு என்ன பார்த்தாரு அப்படின்றத சொல்லிட்டு தான் இருக்காரு. The 2 who still live Pueblo style in high security dwellings way up there where the enemy cannot reach them, just like in the olden times. அவர் என்ன சொல்கிறாரோ, அந்த காலத்தில் பியூப்லா வந்து மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ பாதுகாப்பாக வந்து அவங்க இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் இன்றைக்கும் அவங்களோட விரோதிங்க யாருமே வராமல் அந்த காலத்தில் வந்து விரோதிங்கள்லேருந்து காப்பாற்றுறதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து அவங்க வந்து அவங்களோட மூதாதையர்களுடைய வாழ்க்கையை அதே மாதிரி சேஃபாக செக்யூர்டாக அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டு எதையுமே மறக்காமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.